अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்து ஸ்ரீ பாதுகாசகசரம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 570வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பலவித ரத்தினங்கள் இழைக்கப்பட்டு அந்த ரத்தினங்களுடைய ஒளிச்சிதறல்களோடு கூடிய பாதுகையை பார்க்கிற பொழுது ஒரு சக்கோர பட்சி போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். சக்கோர பட்சி என்பது ஒரு விதமான பட்சி. அதாவது நாம் அது நிலவை மட்டும்தான் உண்ணுமாம். அதாவது சந்திரனுடைய கிரணங்கள் இருக்கிறதே அதையே உண்டு ஜீவித்திருக்கக்கூடியதாம் ஒரு பட்சி. அது அந்த நிலவை தவிர வேறு எதையும் சாப்பிடாதது. அந்த சந்திரனுடைய ஒளியை தவிர வேறு எதையுமே பருகாதது. அப்படிப்பட்ட ஒரு பறவை. அது பார்ப்பதற்கு அழகாயும் இருக்கும் என்று இதெல்லாம் கவிகளுடைய காவியங்களிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சக்கோர பட்சி போலே இந்த பாதுகை இருக்கிறது என்று வர்ணிக்கிறார் இந்த 570வது ஸ்லோகத்திலே. விவிதமணிமயூகைஹி வியக்தபக்ஷாம் விசித்ரைஹி ஜலநிதி துகிதுஸ்த்வாம் வேத்மிலீலா சகோரீம் ஆனிஷமவிகலானாம் பாதுகே ரங்கபர்த்துஹு சரணனகமணீனாம் சந்திரிகாம் ஆபிபந்தீம். பாதுகையிலே பலவிதமான ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை ரத்தினங்களும் நன்றாக ஒளிவிடுகின்றன. அந்த ஒளி சிதறல்களோடு கூடி இருக்கிறதை பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் விவித மணி மயூகைஹி, விவித மணி மயூ பலவிதமான மணிகள், அதனுடைய ஒளிகள், அதனுடைய தேஜஸ், அந்த மயூகைஹி வியக்தபக்ஷாம் விசித்ரைஹி நன்றாக விரிக்கப்பட்ட சிறகுகள் போலே இருக்கிறது. அதாவது பாதுகை சக்கோர பக்ஷி போலே இருந்தால் அதில் இழைக்கப்பட்டிருக்கிற அந்த ரத்தினங்களுடைய ஒளி சிதறல் அந்த சக்கோர பக்ஷியினுடைய ஒரு சிறகுகள் போலே இருக்கிறது. இந்த சக்கோர பக்ஷி எதற்காக என்று கேட்டால் ஜலநிதி துகிதுகு துவாம் லீலா சக்கோரீம். ஜலநிதி திகுது என்னால் அது பெரிய பிராட்டியார், அதாவது கடலரசனுடைய பெண் அல்லவா அவள். அதனால அவளை ஜலநிதி துகிது என்று சொல்றார். அப்படிப்பட்டவளுடைய லீலா சக்கோரீம் விளையாட்டிற்காக எல்லாம் அந்த காலத்தில் அரண்மனையிலே பெண்கள் விளையாட்டிற்காக கிளி, பூவை முதலான பறவைகள் எல்லாம் எப்பொழுதும் வைத்து கொண்டிருப்பார்கள். அதுபோல இந்த சக்கோர பட்சியும் அவர்கள் விளையாட்டுக்கு வைத்துக் கொள்வது போல் உண்டு. அதைத்தான் இங்கே என்ன சொல்ற, ஜலநிதி துகிதுகு அந்த பெரிய பிராட்டியாருடைய விளையாட்டுக்காக கொண்டிருக்கிற இந்த லீலா சக்கோரியும் சக்கோர பட்சி போலே இருக்கிறாய் இந்த பாதுகையை சொல்றார் அவர். அது எப்படி? அனிஷம் அவிகலானாம் பாதுகே ரங்கபர்த்துஹு. நீ என்ன பண்ணுகிறாய்? அனிஷம் எப்பொழுதும் இந்த சக்கோர பட்சி என்னால் என்ன பண்ணும்? அது எப்பொழுதும் சந்திரனுடைய கிரணங்களைத்தான் உண்ணுமாம். அதை தவிர வேறு அதுக்கு உணவே கிடையாது. இப்போ இந்த சக்கோர பட்சிக்கு உணவு எது? இது பாதுகையை இப்போ சக்கோர பட்சின்னு சொல்லிவிட்டா இதுக்கு உணவு எது என்று கேட்டால் இதுக்கும் அந்த கிரணம் தான். என்ன கிரணம் என்னால் சரணனக மணீனாம் சந்திரிகாம் ஆபிபந்தீம்.
எம்பெருமானுடைய சரணம் திருவடி, அதுல இருக்கக்கூடிய நகம், அந்த நகம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா நன்ன சந்திரனை போல பிரகாசிக்கிறது எம்பெருமானுடைய திருவடி நகம். அந்த நகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி இருக்கிறது அதுதான் சந்திரிகா. அதை இது பிபந்தி, இந்த சகோர பட்சி உண்ணுகிறது. அனிஷம் அவிகலானாம், எப்பொழுதும் அது அதையே பருகி கொண்டிருக்கிறது என்று இப்படி சொல்லுகிறார். அதாவது என்னன்னா, மகாலட்சுமி விளையாட்டிற்காக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண் சகோர பட்சி போல இந்த பாதுகை இருக்கிறதா. இதுல என்ன இருக்கிறதுன்னு கேட்டா பலவிதமான ரத்தினங்கள், அதனுடைய தேஜஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் சகோர பட்சியினுடைய ரெக்கை போல, அந்த சிறகுகளை போல இருக்கிறது. அதே பெருமாளுடைய திருவடியிலிருந்து நகமாகிற சந்திரன், அதிலிருந்து வரக்கூடிய அந்த தேஜஸை இது பருகி கொண்டிருக்கிற ஒரு சகோர பட்சி என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அந்த பாதுகை சகோர பட்சி போலே என்று அனுபவித்தார். அடுத்தபடியாக 671வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒளி அது என்ன பண்ணுகிறது? மயில் கூடை போல ஆகிறதுன்னு சொன்னார். யாருக்கு? அந்த பாதுகையை வணங்குகிற தேவர்கள். தேவர்களெல்லாம் வரப்பொழுது பெரிய பரிவாரத்தோடு தான் வருவார்களாம். நல்ல கொடைகளெல்லாம் எடுத்துட்டு வருவா. ஆனால் பெருமாளுடைய கிட்ட வந்த உடனே அந்த கொடையெல்லாம் தவிர்த்து விடுவாள். ஏன்னா அப்படித்தானே, இப்போ நாம் கூட வெளியில் போகிற பொழுது கொடை, செருப்பு முதலானதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். கோவிலுக்கு உள்ளே போச்சே என்ன பண்ணுவோம்? கொடையை வைத்து விட்டு போய்விடும். அது ஏன்னா அது பெருமாள் முன்னாலும் நாம் அதெல்லாம் அணிந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு பகவான் முன்னாலே இப்படியெல்லாம் கௌரவம், எம்பெருமானுக்கு உண்டான கௌரவத்திற்காக அப்படியெல்லாம் செய்யறதில்லை. அதனால இந்த தேவர்களும் கூட என்ன பண்ணுவாளாம், தாங்கள் கொண்டிருக்கிற கொடையை கூட அந்த சமயத்தில் தவிர்த்து விடுவார்களாம். தவிர்த்து விட்டு எம்பெருமானுடைய திருவடியில வணங்குகிறார்கள். வணங்குகிற பொழுதோ இந்த பாதுகையினுடைய ஒளி அவர்களுக்கு ஒரு கொடையை பிடிக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட கொடை? மயில் தொகையாலான கொடை போலே என்று மிக அழகாக வர்ணிக்கிறார். சரணகமல சேவா சங்கினாம் ரங்கபர்த்து வினயகரிமபாஜாம் வர்ஜிதைராதபத்ரைஹி புனரபி பதரக்ஷே புஷ்யசித்வம் சுராணாம் பகுவித மணிகாந்தியா பர்கி பிஞ்சாதபத்ரம். அவெல்லாம் தேவர்களெல்லாம் வரா. எப்படி வரா? ஏ பாதரக்ஷே, என்ன பண்றா? எல்லாரும் வராளாம். எங்க வரா? ரங்கபர்த்து சரண கமல சேவா சங்கினாம், ஸ்ரீரங்கநாதனுடைய சரண கமல சேவா, அந்த திருவடி தாமரைகளை வணங்குவதற்காக வருகிறார்கள். அப்படி சங்கினாம் எல்லாரும் கூட்டமா வராங்க. வந்தாவ எப்படி வரா? என்னால் மிக்க பணிவோடு வருகிறார்கள். வினயகரி மபாஜாம், பெரிய சக்கரவர்த்தியான எம்பெருமான் அவனிடத்துல வருகிறார்னா எப்படி வரணும்? அவ்வளவு பணிவோடு வருகிறார்கள். வினயகரி மபாஜாம், மிகவும் பணிவோடு வருகிறார்கள். அதுக்கு மேல என்ன? வர்ஜிதைஹி ஆதபத்ரைஹி, ஆதபத்ரைஹி வர்ஜிதைஹி, ஆதபத்திரங்கள், அவர்கள் கொண்டு வந்திருக்கிற கொடைகளை எல்லாம் கூட திறந்து விடுகிறார்கள், தவிர்த்து விடுகிறார்கள். அந்த கொடையை பிடிச்சுட்டு பெருமாள் பக்கத்துல வரலாமா? அது பெருமாளுடைய கௌரவத்திற்கு குறவல்லவா? அதனால என்ன பண்ணுவான்? கொடையெல்லாம் வெளியிலே வச்சுட்டு வந்து விடுவாளாம். அப்படி வரபொழுது நீ என்ன பண்ணுகிறாய்? ஹே பாதரக்கே, புனரசி துவம் புஷ்யசி, நீ மறுபடியும் இன்னொரு கொடையை அவர்களுக்காக உண்டாக்குகிறாய். யாருக்கு? சுராணாம், அந்த தேவர்களுக்காக நீ இன்னொரு கொடையை உண்டாக்குகிறாய்னர். இன்னொரு கொடையை எப்படி உண்டாக்குறது பாதுகை? என்னால் பகுவித மணிகாந்தியா, உன்னுடைய அதாவது பாதுகையிலே இழைத்திருக்கிற பல பல மணிகளினுடைய அந்த ஒளி சிதறல்கள், அந்த தேஜஸ்னால நீ இன்னொரு கொடையை உண்டாக்குகிறாய். அது எப்படி இருக்கிறதுனா பர்ஹி பிஞ்சாத பத்திரம், மயில் தோகைகளாலே செய்த ஒரு கொடை போல ஆகிவிடுகிறது. அதாவது என்ன, தேவர்களெல்லாம் பெருமாளுடைய திருவடியிலே வணங்குகிற பொழுதோ இந்த ஒளி சிதறல் அப்படி மேல அவர்கள் மேல அப்படி படுகிறது. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுனா மயில் தொகையாலான ஒரு கொடையை அவர்களுக்கு புதிதாக செய்து பிடிக்கிறா போலே இருக்கிறது. எம்பெருமானுடைய அடியவர்கள் இல்லையா, அந்த அடியவர்களுக்கு கொடை பிடிப்பதும் ஒரு கைங்கரியம் தானே. அந்த கைங்கரியத்தை யார் பண்ணுகிறா? எம்பெருமானுடைய பாதுகையே பண்றது. என்ன பண்றதுன்னா மறுபடியும் ஒரு மயில் பீலியான கொடையை தன்னுடைய ஒளிச்சிதறல்களாலே சிருஷ்டித்து வழங்குகிறா போலே இருக்கிறது என்று இப்படியாக மிக அற்புதமாக வர்ணித்தார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக 572வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், என்ன தெரிவிக்கிறார்? பலவித ரத்னங்கள் இந்த பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிறது.
இதையெல்லாம் பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா ஒரு பெரிய கற்பக கொடி போலே இருக்கிறது என்று சொல்கிறார். ஏன்னா கற்பக மரத்தில் இருக்கக்கூடிய புஷ்பம் தளிர் பச்சையா இருக்கும், அதனுடைய காம்பு சிகப்பா இருக்கும், அதனுடைய புஷ்பம் வெள்ளையா இருக்கும். இங்கேயும் கூட என்னன்னா ரத்தினங்கள், பச்சை ரத்தினங்கள் இருக்கிறது, அதாவது சிகப்பு ரத்தினங்கள் இருக்கிறது, வெள்ளை ரத்தினங்களும் இருக்கின்றன. அதை கொண்டு பார்க்கிற பொழுது இது அப்படியே ஒரு என்ன போல இருக்கிறதுன்னா அப்படியே கற்பக கொடி போல இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். மரகத ருச்சி பத்ரா மௌக்திக ஸ்மேர புஷ்ப புடகிசலய சோபா பாசுரைஹி பத்மராகைஹி ஃபலமகில முதாரா ரங்கநாதஸ்ய பாதே கலயசி பவதீனஹ கல்பவல்லீவ காச்சித். அது என்ன பவதி நஹா கல்பவல்லீவ காச்சித், கல்பவல்லி ஒரு கற்பக கொடி போலே கலையசி, நீ விளங்குகிறாய், நீ உண்டாக்குகிறாய், ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறாய். எப்படி? மரகத ருச்சி பத்ரா மௌத்திக ஸ்மேர புஷ்பா. மரகத ருச்சி பத்ரான்னு, மரகதம் என்னால் பச்சை கற்கள், அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா இலை போலே இருக்கிறது, தளிர் போலே இருக்கிறது. மௌத்திக ஸ்மேர புஷ்பா, முத்துக்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா நன்றாக மலர்ந்த புஷ்பம் போலே இருக்கிறது. அதுக்கு மேலே ஸ்புட கிசலய சோபா பாசுரைஹி பத்மராகைஹி, பத்மராகம் என்னால் சிகப்பு கற்கள், அந்த சிகப்பு கற்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, நன்றாக விளங்குகின்ற சிறப்பு கற்களை பார்த்தால் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா நன்றாக அப்படி ஸ்புட கிசலய சோபா, நல்ல தளிர் போலே இருக்கிறது. ஆக இலை போலே, தளிர் போலே, புஷ்பம் போலே என்று 3 சொல்றார் இந்த இடத்துல. இல்லை இலை போலே காம்பு போலேன்னு கூட வைத்துக் கொள்ளலாம். ஸ்புட கிசலய சோபா, இந்த தளிர் என்கிறது கொஞ்சம் எப்பொழுதும் சிவந்துதான் காணப்படும். அதனால இங்க என்ன சொல்றேன்னா அது நன்றாக மலர்ந்த அப்படி விகசிக்கின்ற தளிர் போலே அந்த சிகப்பு கற்கள் இருக்கிறதாம். இப்படி நீ என்ன பண்ணுகிறாய், பலம் அகில முதாரா ரங்கநாதஸ்ய பாதே, இப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய திருவடி வாரத்திலே நீ என்ன பண்ணுகிறாய், ஒரு கற்பக கொடி போல இருந்து கொண்டு அகிலஸ்ய பலம் உதாரா கலயசி, எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக கொடி போலே. கற்பக மரம் கற்பக கொடின்றது என்ன பண்ணும், அந்த இடத்துல போய் நாம் எதை கேட்டாலும் நமக்கு வேண்டியதை கொடுக்கும். அது அந்த கற்பக கொடி போல இப்பொழுது பாதுகை விளங்குகிறது. பாதுகை கற்பக கொடியில என்னென்ன இருக்கும் என்ன கேட்டால் கற்பக கொடியில இலை இருக்கும், தளிர் இருக்கும், புஷ்பம் இருக்கும். இங்கே இலையாக அந்த பாதுகையிலே பச்சை கற்கள் இருக்கின்றன, தளிராக சிகப்பு கற்கள் இருக்கின்றன, அதே போல புஷ்பமாக முத்துக்கள் இருக்கின்றன என்று பார்த்தால் இப்ப எப்படி இருக்கிறது, இந்த பாதுகையை போய் பத்தினால் எல்லா பலனும் கிடைக்கும் என்கிறதும் உண்மைதானே. ஆகையினால என்ன சொல்லுகிறார், நீ இப்படி ஒரு கல்பவல்லீவா கற்பக கொடி போலே நீ என்ன பண்ணுகிறாய், எங்களுக்கு அகிலம் பலம் கலையசி, எல்லா பலன்களையும் எங்களுக்கு நீ உண்டாக்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த பாதுகையை ஒரு கற்பக கொடியாக, கற்பக கொடி போலே தோன்றுகிறது. இந்த இவ்வளவு ரத்தனங்கள் எழுத்திருக்கிறபடியினாலே அதனுடைய ஒளிகளை கொண்டு பார்க்கிற பொழுது இப்படியாக தோன்றுகிறது என்று மிக அழகாக அதை வர்ணித்தார். இது போன்ற வர்ணனைகள் இன்னும் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.